வணக்கம். நீர் உணவு முறை, உணவில்லாமல் வாழும் கலை, யோக முறை. எஸ். வெங்கடேசன் ஐயா அவர்கள் புத்தகத்திலிருந்து டாக்டர் அர்னால்டு எஹரெட் 1866 முதல் 1922 அவர்களின் முகோஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம், சிலைத்துமம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறைக்கும் நீர் உணவு முறைக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு. எனக்கு குரு என்று நான் யாரையாவது குறிப்பிட வேண்டும் என்றால் அவர் டாக்டர் அர்னால்டு எஹரெட் அவர்கள்தான். ஃபாஸ்டிங் சம்பந்தமாக அவர் செய்த ஆராய்ச்சிகள் எனக்கு 95 விழுக்காடு விஷய ஞானத்தை கொடுத்தன. 5% விழுக்காடு செய்திகள் திருக்குறளில் கிடைத்தன. நீர் உணவு முறையை சுருக்கமாக கீழ்கண்டவாறு விளக்குகிறேன். காலையில் எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள். காலை கடன்களை முடித்தவுடன் சுத்தமான வடிகட்டிய தண்ணீர் இயன்ற அளவு குடிக்கவும். 0 பி ஃபில்டர், செராமிக் கேண்டில் ஃபில்டர் முதலியவைகளை உபயோகித்து பாக்டீரியா நீக்கி கொள்ளவும். கொதிக்க வைத்த நீர் வேண்டாம். காலை 9 மணி அளவில் சிறுநீர் தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் அசுத்தமாக பிரிவதை நீங்களே முதல் நாளே உணர்வீர்கள். பிறகு 10 மணி அளவில் உங்கள் உணவு பழக்கங்களை ஆரம்பியுங்கள். அசைவ உணவுப் பொருட்களை ஒதுக்கிவிடுங்கள். பாலும் அசைவ உணவுதான். பால் முகஸ் ஃபார்மிங் டயட்டில் முதன்மையானது என்று டாக்டர் அர்னால்டு எஹரெட் குறிப்பிடுகிறார். நான் சில வருடங்களுக்கு முன் பாலை நிறுத்தியவுடன் ஆர்த்திரிட்டிஸ் என்ற மூட்டு வாதத்திலிருந்து விடுபட்டேன் என்பதை இங்கே குறிப்பிடுகிறேன். ஒரு பாத்ரூம் ஸ்கேல், உடல் எடை பார்க்கும் மிஷின் மற்றும் ஒரு செராமிக் கேண்டில் ஃபில்டரையும் வாங்கி வீட்டில் வைத்துக் கொண்டு நீர் உணவு பழக்கத்தை ஆரம்பிப்பது நல்லது. நாள் ஆக ஆக நீர் உணவு பழக்கத்தை மதியம் வரை, மாலை வரை என்று உங்கள் சௌகரியப்படி நீட்டிக்கொள்ளுங்கள். உங்களை நான் ஒரு நாள் கூட பட்டினி போடப் போவதில்லை. ஒவ்வொரு நாளும் நீர் உணவு முடிவுக்கு வரும்போது ஒரு சப்பாத்தியும் வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறிகளும் சாப்பிடவும். உப்பு குறைவாக போட்டுக்கொள்ளுங்கள். சில காரணங்களால் பழங்கள் வேண்டாம். அவை வேகமாக விஷத்தை இழுத்து கட்டியாக மாறி மலம் வெளியேறும் பாதையை அமைக்கும் அபாயம் உண்டு. உடல் எடை குறைந்து கொண்டே வரும். சில மாதங்களில் நிலைத்த எடையை அடைந்து எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் மேற்கொண்டு எடை குறையாது. எனக்கு 62 கிலோகிராமில் என் உடல் எடை நிற்கிறது. அந்த சமயம் உடல் சுத்தமாகி விட்டது என்று பொருள். சுத்தமான உடலில் சிறுநீர் வெளியேற்றம் மிகவும் குறைந்துவிடும். உடலில் உள்ள எல்லா நோய்களும் மறைந்துவிடும். உடலின் ஆரோக்கியத்தில் ஏற்படும் முன்னேற்றம் நன்றாக உணரப்படும். நன்றி, வணக்கம்.